டீ குடிக்க கூடாது. நான் தானப்பா. ஆமா. யாரா நீங்களா? நாங்கள கேன் போதிங்க. மாதாரி பசங்களா நீங்களா? எம்பி. ஆமா. நீங்களா மாதாரி பசங்க. அப்படிதானே? இல்லைங்க நாங்கள மந்திரோட. ஏய் ஏலல் பட்டால் தோசம் கைப்பட்டால் தீட்டு. பதிலளிக்கு அந்தபுரமாக நின்றுதான் பேச வேண்டும். எங்களிடத்தில் முகத்திலே புளிக்காதீங்க. நீங்க தொட்டா எங்களுக்கு தீட்டு. ஏன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு என்ன மயிர் புடுங்குறது எங்களுக்கு? ஏய் ஒண்ணு பேச்சுவார்த்தை மட்டும் தான் இருக்கு. எங்களது ராஜ்யம் அப்படி. எங்களது அகராதி அந்த பக்கம் திரும்பிக்கோ. சரி. அவனுக்கு பாரு. எல்லாரும் ஒரு விதமா இருக்கறீங்க. ஏன் ஊமனாப்ல இருக்கற? ஏய் அவரே நீ பத்தி ஏதோ தப்பா பேசுற. அவளுக்கு தொண்டையில கிச்சி. சரி சரி. அப்படி இல்ல. அவன் சிறந்த பிறப்பு அப்படி. அவனை வளர்த்த வளர்ப்பப்படி. அதனால பேசக்கூடாதுன்னு வச்சுக்கிறீங்க. ஏங்க உங்க தம்பி எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல? அரண்மனையில போய் பார்த்தேன். உங்க பேரன் தான் இருந்தா கூட்டிட்டு வந்து. யாரா பேரன்? தம்பிடா. கூட பிறந்த தம்பி. கூட்டுப்பால் உண்டவன். கடை திங்கப்படா, கடை திங்கம். என்னடா பேரு? சரி பரவாயில்ல. கொண்டப்ப நாய்க்கர். மாதாரி நான பார்க்க வேண்டும். அப்படியா? சீக்கிரமாக. அதாவது பொம்மன நாய்க்கர் மகாராஜா அழைத்தார் என்று சொல்லி சீக்கிரமாக சென்று மாதீஸ்வரனை பார்க்க வேண்டும். நல்ல விஷயம் இது. கூட்டு வா. ஏய் மாதி ஜனா. ஏய் ஜனா. ஏய். என்ன கூப்பிடுறதே நம்ம தம்பி சீக்கிரம் அவுட்டு. ரெண்டு ஸ்பீக்கர்மா அவுட்டாட் இருக்கு. ஒரு மைக்கையும் அவுட்டு. காது துண்டு போட்டு மாட்டிட்டா இருப்பா. ரெண்டாரோடி கத்திகாய கோயாலமா இருந்து அடிகட்டிட்டே தினேனா கத்திகோய். நானே முண்டா. இதேனா சரி. உஸ்தேக நூறு பேர் சரி போகணும். ஏய் சின்னா. ஏய் ஏ மாரி பெரிய எந்தன போடு எடுத்தே தெரியல. டேய் 350 ரூபாடா டேய் 350 ரூபாடா. யோ கோமாளி பாருங்க. ஏய் மதலகார் தோத்து கொளிச்சு ஊர்தர மொத ரெண்டு ஏழு கட்டி சொம்பத்திட்டாடு. ஏய் வாடு கூத்தாடே பூரா சொப்பல்து முச்சில வச்சு வாடு ஏடுதர எத்திட்டாடு. ஆனோத்துக்கு போடிச்சா ஐனோத்துக்கு போடி. ஏய் அரம்மத் இன்னேர்ல சொப்பல் முச்சி இன்னத்துக்கு. ఈ ఏడు சொப்பத்தி சொப்பத்தி பெட்டு போயிடுறா. டேய் சின்னா. ஏய் எப்படா கூப்பிடுறீங்க? அப்படி பொறமூசிடுமா செப்பி. ஏய் ஒவ்வொரு போடுற மூசிக்கினா. கண்டால வழி என்ன பேசா. அது இப்ப ஒரு தீன வச்சு போசிக்கினா. டேய் சின்னா. கூப்பிடா. கூப்பிடுற செவுட்டு கூதி எங்கடா காதுக்காக மாதிரி வந்து ஏய் ஐயா தொடக்கூடாது. ஒட்ட பரவால அவத்துக்கு பாவல. ஆமா. ஏய் குக்கராவடி பேசுறாவடி. அப்படி சொல்லடா இப்ப பாரு. இங்க இந்த குடிகார குக்கட்ட. ஏய் பொம்மன் டைமண்ட் ரப்பா. ஏய் பாத்திரி அவங்க வரைக்கும் தான் மொத போறேன். போன வாரம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஏய் அது ரெண்டா என்ன நீ மறந்துட்ட? அது பண்ணாயா செருப்பு தைக்கிறது அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? செருப்பு. ஏய் செருப்பு தைச்சு கொடுக்க சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆடாடாடா. நாங்கடா படாந்து கை வச்சிரு. என்ன செருப்பு இல்லங்க. ஏய் செருப்பு தைக்கணும்ல. ஏய் செருப்பு தைக்க நான் நாயகரே. ஓய் ஏய் நாயடு சேய் பண்ணிட்டு வச்சே. இங்க வேகம் யாகமா. ஏய் அளவுக்கு போக கூடாதுங்க. நான் இப்ப என்ன இவங்க வளவலையா இருக்கறன்றா அதனால கொஞ்சம் ஓத்திங் கொடுக்குது. ஏய் செருப்புக்கு அட்வான்ஸ் வாங்கறீல்ல? செருப்பு கொடு. செருப்பு. அளவு அர்த்தம் பண்ணலாது. ஏய் ஏய் சிம்பு. ஏய் 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 கட்டி தேண்டி வைக்காத. ஏய் வரம்மா எந்த கட்டி. ஏய் ஏடா செருப்பு. ஏய் செருப்பு எங்கடா பெருவரல போத மாட்டேங்குதே. ஓய் பெருவரல போதுடா. போதுலையா? கல்ட் விரல் வைங்க முன்னாடி. சேவுட்டுக்கு குளத்தாவல வச்சு கால் எடுத்து முன்னாடி வை. அளவு அர்த்தம் பண்ணி. ஏண்டா? காலை எதுக்கு? காலை தொடச்சு விட்டு போடு வராட்டுக்கு நீ வெஞ்சினா தெரியுமா?
சரி விடு நின்ன குத்திட்டான் ஏய், என்ன பண்ற நீங்க என்ன சொன்னீங்க கால் செருப்புக்குள்ள பெருவேரல போதுமா அதுக்கிட்ட செருப்பு ஊதுவேன். ஆமா அதனால செருப்பு சின்னதா போச்சு செருப்பெல்லாம் பூதல விரல் தான் பூதல வேதல போதுங்களா அதனால இப்ப என்ன பண்றதுன்னா செருப்பு சின்னதா போச்சு சரி காலு பெருசா இருக்குது சரி செருப்பு ஒண்ணுமே பெருசு பண்ண முடியாது சரி அதனால இப்ப காலை கொஞ்சம் வேலை வெட்டிட்டு பண்ணா இப்போ வந்து செருப்பு வந்து வாறு கொஞ்சம் பெருசு பண்ணி தைக்கலாமா வந்துட்டு ஏன்னா பெருவேரல வெட்டி போட்டா நாளைக்கு பெருவேரல மயில முடியும் போவாங்க ஒட்டு போட்டு செருப்பு நீங்க சொல்றீங்க என்ன என்ன வாத்துக்கு என்ன திட்டு போய் சரி அந்த போதா செருப்பு கூட நான் தொட்டுக்கிறேன் செருப்பு கூட சரி ஒரு செருப்பு ஏய் ஏய் அம்மா வேற இங்க போனானே டேய் ஒரு செருப்பு இருக்குது இன்னொரு செருப்பு எங்க ஆ இன்னொரு செருப்பு எங்க இந்த காலுக்கு இந்த காலம் செருப்பா ஆமா என்ன செருப்பு ஜோடியா தான்டா வாங்கணும் கழட்டியால போற ஏய் ஏய் அப்ப இந்த காலடி ஏய் இந்த காலுக்கு செருப்பு எங்கடா ஆ இந்த காலுக்கு செருப்பு எங்க கழட்டி ஏடா நீ குடிக்காரனா இப்ப நான் குடிக்காரனா ஏய் சோப்புல மேடத்தல ஒரு அம்மத்து மாதிரி ஆகி போனானு வீடெல்லாம் வச்சுக்கடி அப்படி சீரளவு பதுக்கு ஏடா இப்ப நான் செருப்பு தைக்க சொல்லி எங்க அம்மா கட்டையெல்லாம் போறோம்ங்கறாங்க ஏய் ஏய் இந்த காலுக்கு செருப்பு கொடுத்துட்ட இந்த காலுக்கு எங்கடா ஓட்டா ரெண்டு காலி தான்டா போடணும் ஒரு ஜோடி எவ்வளவு பேசணும் 300 ஒரு செருப்பு ஜோடி வந்து 300 வாயா அந்த சைடு பா எங்கிட்ட செருப்பு தைக்கிறது வயாலெல்லாம் அந்த தைக்கிறானே ஏங்க ஒரு ஜோடி 200 ரூபாய்க்கு பேசணுமா ஆமா 200 ரூபாய் பேசு ஆமா நான் குடிச்சாலும் பாத்து சுகர் வர இருக்குது கரெக்டா இருப்பேன் ஆமா 200 ரூபாய்க்கு பேசணுமா எவ்வளவு கொடுத்தீங்க கொடுத்துட்டு போனோம் ஒரு ஜோடி 200 200 வீடு சச்சி பாபு போடாதான் ஒரு ஜோடி 200 ரூபாய் பேசுறோம் ஆமா 100 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்க அட்வான்ஸ் கொடுத்து பணத்துக்கு தேய்ச்சிட்டேன் இன்னும் 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி தேய்க்கிறது வேண்டாம் அண்ணன் வரல 100 ரூபாய் கொடுத்துட்டு போய் மறுபடியும் செருப்பு என்னைக்கிட்ட தைச்சு நீ என்னைக்கிட்ட போற கொடுத்த பணத்துக்கு வேலை செஞ்சுட்டேன் சரி இன்னும் 100 கொடுத்தா இன்னொரு செருப்பு தேய்க்கணும் ஆ பேசிட்டு 200 இல்ல ஆமா 200 கொடுத்து போனீங்களா இவன்ட்ட இதெல்லாம் ஓரி அடிட்டு இவங்கிட்ட நம்ம செருப்பு தைச்சு நம்ம செருப்பு தொட முடியாதுடா நம்ம ஓம் சக்திக்கு மாலை போட்டுடலாம்டா அவர் போட்டாருடா நம்ம போட்டுக்கலாம்டா அதனால சரி அது இருக்கட்டும் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் இருக்கட்டும் செருப்பு சமாதானம் எல்லாம் வேண்டாம் உன்னை பொம்மனை நாய்க்கு கூட்டி வச்சாங்க பொம்மனை நாய்க்கு வீட்டுல சரி பண்ணா ஏய் நல்ல விசேஷம் நடக்குதுடா ஓய் நல்ல காரியம் நடக்குது அது என்ன காரியமா தெரியல உன்னை கூட்டிட்டு வரணும் கையோட எந்திரி வா தெரியுமா பண்ணா போயிட்டாங்களா அவர் ஆசை எங்க அப்பா அவர் ஆசை உங்க அப்பா மாமராஜ பொம்மனை நாய்க்கு விடு அந்தரச்சேதி விடு ஏய் நாய்க்கு ரூட்ல நல்ல காரியம் நாகேஷனக்கா நாய்க்கு கூட்டியா இருக்காங்க நாகேஷ் பேரா கூட்டியா இருக்காரா சரி போ போ அச்சா சொல்லுங்க சொல்லுங்க அப்படி வந்தர வந்தர மகாராஜா வந்தர வந்தர மகாராஜா அப்படியா அண்ணா நல்லா இருக்கிறியா ஏதோ கூடி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க என்ன பண்ற நீ கேட்டாரு என்னத்துல பண்ற நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன் பெருவேரல் மேல ஒண்ணுக்கு இருக்குதுன்னு சொன்னா ஏன் காட்டு பக்கமே இப்பெல்லாம் நீ வர்றதில்ல முதல்ல அடிக்கடி வருவேன் காட்டு போய் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் நாள் தின்னு வருவோம் எங்க நான் சொல்றேன் பண்ணைங்கிறது காட்டுக்கு வருவியே ஏன் நம்ம காட்டுக்கு வரதில்லை இப்ப நீ ஏன் சாமி நானே உங்க பண்ணது பாக்க நீங்க எதுக்கு பண்ணது பாக்க பாருங்க எது சொன்னாலும் இடக்கு மடக்கா பேசுறானே
சரி. சாமி அவன் இடக்கு முடுக்கா பேசுறாடுதாங்க. அதான் நம்ம விஷயத்தை சொல்லுங்க. எதற்காக நான் வந்திருக்கிறேன் தெரியுமா? எதிரிப்பா பாத்தீங்களா? ஏய், எதற்காக உன்னை நான் வரவழைத்தேன் தெரியுமா உனக்கு? கண்ணை குத்தி விடாதீங்க, கண்ணு இருக்கிறது கொஞ்சம் தாராசாரமா தெரியுது. அப்படியா? இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு வாய்க்குழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகி விட்டது. 3 குழாய் போட்டாங்க. என்ன கொழுப்பு. கொழுப்பா? அதனாலதான் இப்படி பேசுற நீ. சரி, சரி. சரி, இப்பொழுது நான் எதற்காக உன்னை அழைத்தேன் என்றால், எனது மகள் பெரிய மனுஷி ஆகிவிட்டார். வீட்டுல பணம் கொடுத்துருக்கான். ஏய், ஏய், பைத்தியக்காரா. ஏய், அட உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா. என் மகன் வீட்டுக்கு துருபா போயிட்டா. 2 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி இருக்குல்ல. மண்டபத்துல இல்ல பக்கமா வெள்ளத்துல போய். இல்லடா, எனது மகள் பொம்மி ருதுவாகி விட்டாள். ஊருக்கு போயிட்டாங்களா? 16 கழித்த பருவமங்கை ஆகிட்டா. பருவத்துக்கு வந்து ஊருக்கு போட வேண்டியதா? ஏய், அம்மா கையில வேப்படியே உலக்கல குடுத்துருக்கோம். பேய் பிடிச்சிருக்கும். ஏய், அப்படி இல்லையா? என் பிள்ளைய மூலையில உட்கார வச்சிருக்காங்க. ஆமா. மோகினி பேய் பிடிச்சிருக்கும். ஏய், பச்சை தடுக்கு கட்டி வச்சிருக்கறாரு. ஏய், பச்சை தடுக்கு. சேர்த்து போயிட்டாங்க பாடம் கட்டுறதுக்கா? அபச்சாரம் பிடித்தவனே, ஏன்னா அண்ணா எனது மகள் வயதுக்கு வந்து விட்டாள். எனக்கு வினாடி பிறந்த பிள்ளை எப்படி வயசா இருக்கும்? ஏய், அமைச்சரே. எதை சொன்னாலும் அவனுக்கு காது கேறவில்லை. அவனிடத்தில் சென்று ரகசியமாக சொல்லி விலகத்தை எடுத்து சொல்ல அவனிடத்திலே. இவங்கிட்ட என்ன போய் விடுறாங்க? பார்த்தா தானே மூக்கு சொல்றது காட்டும். ஏய், வேணா. மம்மியே, சித்தகாய தாகிய கடும் வீகாச்சு புரிச்சால் வாகாச்சு. அழுப்பு கேட்கல. ஏய், ஏய், அண்ணா, அண்ணா. மூச்சு பாத்து காதுல சொல்லு. அப்ப கேக்கு. இவன் காதே கேட்கல, இவன் காதலே கிடப்ப சொல்றது. இந்தாடதானே மூடிட்டு அந்தாடு சொல்றான். கண்டாரோட சொனப்புலங்க எந்த அப்படித்தெல்லாம் அந்தந்து பிடிக்கிறாடியா. ஏய் மோகா, கோடி குட்டி பண்ணாச்சா? ஓடி கூட்டு போயிட்டாச்சா? சின்ன கொங்காடு உங்க சூச்சா? சரி, என்ன? சரிங்க. எனது மகள் வயதுக்கு வந்து விட்டாள். வயது வயசாங்க. நல்ல வயசுதாங்க. பொண்ண வயசுக்கு வந்தா 7 பேர் பொம்மன் ஆகிரு. 7 பேருக்கு ஒரே செல்ல பிள்ளை. தயிர் பாத்தீங்கன்னா மோர் பாத்தீங்கன்னா வெண்ணெய் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே பிள்ளை செல்ல பிள்ளை நம்ம பொம்மியம்மா. வயது வந்து நல்ல விஷயம் தான் பண்ணுங்க. ஏய், பிறந்த இடம் நல்ல இடம், வளர்ந்த இடம் நல்ல இடம். பிறந்த நேரம் நல்ல நேரம், வளர்ந்த நேரம் நல்ல நேரம். அது நல்ல விஷயம் தானே. ஆனால் ஒன்று, ஆகாத நேரம் அவிட்ட நட்சத்திரத்திலே வயதுக்கு வந்து விட்டால் அதனால மேற்கு திசை நோக்கி வண்டி வழியாக சுண்டலி வனத்திலே 31 நாள் குடிசை கட்டி அந்த 31 நாள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குடிசை எரிக்க வேண்டும். ஆகாத நேரத்தில் அவுட்டத்தில் வயது வந்துட்டால் ஊருக்கு மேற்பரமாக கட்டி 6 சுண்டலி குளத்தில் குடிச்சு கட்டி அம்பிகை விருந்து வந்தால் அம்பிகை விருந்து இருந்தால் தோஷமாவிட்டு விலகிவிடும். அதுதான் 32வது நாள் வீட்டுக்கு வர விளைக்க வேண்டும். அதுவரையிலும் நீ காவல் பதனமாக புரிய வேண்டும். 30 நாளைக்கு காவல் இருக்கணும். உண்மை நாளைக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கொலைச்சியா எரிக்கணுமா? ஒரு நாளைக்கு ஒரு குடிசை எரிக்க வேண்டும். சரி, முத நாள் குடிச்சு கட்டி அம்மாவை உள்ள விட்டு எரிச்சு விடுறேன். யாரு விடுறது? உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் குடிசை அடிச்சுட்டு அடுத்த நாள் குடிசை கட்டணும். அதாவது எப்படி என்றால், இன்று இந்த குடிசை கட்டிவிட்டால் நாளைக்கு ஒரு குடிசை கட்ட வேண்டும். இந்த குடிசையில் இருந்து அந்த குடிசையில விட்டு இந்த குடிசையை எரிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு குடிசை வெளியே தள்ளி விட்டு அப்படியே எரிக்கணும். உண்மைதான். நாளைக்கு 31 குடிசை கட்டணும். நீதான் காவல். சரிங்க. காவல் 31 நாள் பகபதனமாக காவல் புரிய வேண்டும். அப்படியே இருக்கிறது. அதற்காக உன்னை நான் வரவழைத்தேன். சரி, அப்படியே சாமி. அப்பதான் பொண்டாட்டி 7 நான் 1 8
பேர் இருந்தோம். சரி. கொண்டாட்டி 7, நான் ஒண்ணு 8 பேர் இருந்தோம். சரி. இன்னொன்னு வந்துருச்சு 9 பேர் இருக்கிறோம். கொஞ்சம் வேலை வாசல ஏறி போச்சு. கொஞ்சம் கூலி நாளை பார்த்து சேர்த்து கொடுத்தீங்கன்னா காவலுக்கு போறேன். அதாவது எங்களுக்கு குடும்பமாக விட்டது வெளியாக விட்டது இருக்கிற பெருசாகிட்டு வருது. குடிக்கின்ற கூலி எங்களுக்கு கட்டுப்படவில்லை. கட்டுப்படி அவ்வளவு அவசரத்துக்கு அப்படி என்ன கேட்கின்றாயா? அதாவது கட்டுக்கு கட்டு கணக்கிட்டு நான் தருவேன். எப்படி? கட்டு ஆமா, ஆ. கணக்கிட்டு நான் தருவேன். கணக்கிட்டு தருகிறேன். அதாவது போலக்கிறது ஆ. இது நாள் வரைக்கும் ஆ. ஒரு கூடை உடுத்து கொண்டிருந்தேன். ஆமா. இப்பொழுது ஆ. 2 கூடையாக தருகிறேன். அப்படியா? கம்மங்கிறது இது நாள் வரைக்கும் ஆ. 2 கூடை தந்து கொண்டிருந்தேன். ஆ. இனிமேலும் உனக்கு 3 கூடையாக நான் தந்து ஆ. கொண்டிருக்கிறேன். எது நினைத்தாலும் பகுதி பகுதி உனக்கு ஜாஸ்தியாக நான் தந்து தானியங்களா மட்டும் அரித்தா முத கட்டு எனக்கு. ஆமா. 2வது உங்களுக்கு. ஆமா. சரி அப்படி கொடுக்குறீங்க. அம்மா தொவ்வா. ஏய், ஏய் என்னதுடா அதாவது அம்மா தொவ்வா. ரொம்ப என்னன்னா கேக்குறான் வெங்கல விளக்கு வைப்பீங்கல்ல, அந்த விளக்கு யாருக்கு? அதுவே உனக்கு டேய் அது உனக்கு பொண்டாட்டிகளா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா அம்மா கட்டி இருக்கிற புடவை பொண்டாட்டிக்கு நகரட்டு ஆடவர்கள் அழைத்து எல்லாம் வந்துரும் அதுலயே அதுல வந்துருமா? அதாவது அந்த விளக்கு உங்களுக்கு தான். இந்த 31 நாள் உங்களுடைய குடும்பத்துல யாரும் சமையல் செய்யக்கூடாது. சோறாக வேணும். எல்லாம் நம்ம வீட்லயே. சரி எப்படி ஆகட்டும். எப்படி? ஆனால் ஒன்று, ஏதாவது தவறுதல் நடந்து கொண்டிருந்தால் கத்தி மேல் கத்தி கணத்து படை காவல், ஈட்டி மேல் ஈட்டி இடிமன்னர்கள் காவல், ஆணைப்படை சேனை 5000 படைதாளங்கள் காவல் இருக்கின்றது. ஏதாவது தாறுமாறாக நினைத்தால் ஆணை கட்டுகின்ற சதுக்கிலே கட்டி உன்னை நான் அனுப்பேன். சாமி என்ன நம்பிட்டீங்கல்ல, ஏதாவது இடி வரணுமா? ஒரு இடி வரணும். நான் பாதுகாத்து வரேங்க. பத்திரமாக காவல் புரிய வேண்டும். அப்படியே தம்பி எப்படி போக 7 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து எனக்கு கொடுத்துட்டாங்க பதவி. ஆமா. எங்க பெரிய பதவி கொடுத்துட்டாங்க. ஆமா ஆமா, காவல் இருக்கிறது பெரிய பாதுகா. அப்படியே பொம்பி காவலுக்கு போகலான்றா. பொம்பி காவலுக்கு போகணுமா? சரி. அதனால போகலாம். ஆனா இருந்தாலும் என்ன போலாமா? ஆமாங்க. ஐயோ மழை பெய்கிறது, இடியா இடிக்கிறது, காற்று மழை, பூத காற்று அனைத்து மணிக்கிறது. என்ன செய்வோம்? ஒன்றும் செய்வோம், ஒன்றுமே புரியவில்லை. ஆமா. ஆனா எப்படி நான் போவேன்? காவல்